ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம பிரிவு 1ல இருக்கிற தொடரை முடிவு செய்தல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒப்புமை திறனறிதல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. வகைப்பாடுல இருக்கிற வகை 1, வகை 2, வகை 3 முடிச்சிட்டோம். வகை 4 மாறுபட்ட எண் ஜோடி குழுவை கண்டுபிடித்தல் இன்னைக்கு பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் வகை 4 மாறுபட்ட எண் ஜோடி குழுவை கண்டுபிடித்தல். குறிப்புகள்: கீழே உள்ள கேள்விகளில் மாறுபட்ட எண் ஜோடி குழுவை தேர்ந்தெடுக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த ஆப்ஷன் சில இருக்கிறதுல 41 இருக்கு இல்லையா, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 71 சொல்லிட்டு வரும். சரி, ஓகே. பாருங்க, இப்ப இது எந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுதுன்னா, மற்ற அனைத்து ஜோடிகளிலும் இரண்டாவது எண் முதல் எண்ணை விட 9 அதிகம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க, 43ல இருந்து 34 கழிச்சுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 9 கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 71ல இருந்து 62 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 9 கிடைக்கும். 92ல இருந்து 83 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 9 கிடைக்கும். பாருங்க, 55ல இருந்து 62 கழிச்சோம்னா பாருங்க 12, 7 தான் கிடைக்குது. மீதி எல்லாத்துலயும் நம்மளுக்கு 9 கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில மட்டும் 7 கிடைச்சிருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவது எண் முதல் எண்ணின் கணமாகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, 2 கியூப் பாத்தீங்கன்னா 8, அதுதான் இந்த இருக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 3 இருக்கு. அப்ப 3யோட கியூப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 27. இப்ப 5 இருக்கு. 5 கியூப் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 125. இப்ப பாருங்க, அதே மாதிரி 4ஓட கியூப் என்ன 64 சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு 32 சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். மூணாவது சம் பாருங்க. ஓகே, இதுல எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் எண் இரண்டாவது எண்ணின் வர்க்கம் ஆகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க 8ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 8 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு 8 ஸ்கொயர் என்ன 64 வரும். அப்ப பாருங்க, 7 ஸ்கொயர் 49ன்னு சொல்லி தெரியும். 6 ஸ்கொயர் என்னது 36ன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இப்போ 9 ஸ்கொயருக்கு என்ன ஒரு 81 தான் வரும். சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இதுல எது கரெக்டான ஆன்சர்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 7, 3 தான் கரெக்டான ஆன்சர். இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னா, 2 எண்களின் கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப 3ஐயும் 5ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3ஐயும் 5ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 8ன்னு கிடைக்கும். 6ஐயும் 2ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8. 5ஐயும் 3ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 8ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். 7ஐயும் 3ஐயும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அஞ்சாவது சம் பார்க்கலாம். பாருங்க, இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி 7, 50 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, ரெண்டாவது எண் ஒன்னாவது எண்ணின் வர்க்கத்தை விட 1 குறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, அப்ப பாருங்க 1 ஸ்கொயர்ட் -1, 1ல இருந்து 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அதுதான் இந்த ரெண்டாவது நம்பர். பாருங்க, அதே மாதிரி 6 ஸ்கொயர்ட் -1. இப்ப பாருங்க 36, 36ல இருந்து 1 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 35ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். செகண்ட் நம்பர் கிடைச்சிச்சு. இப்ப பாருங்க 3 ஸ்கொயர்ல இருந்து 1 கழிக்கணும். 3 ஸ்கொயர் 9, 9ல 1 கழிச்சா 8ன்னு கிடைக்கும். இப்ப பாருங்க 7 ஸ்கொயர்டு பாத்தீங்கன்னா 49ன்னு வரும். 49ல இருந்து 1 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 48ன்னு சொல்லி கிடைக்கும். ஆனா அவங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 1 கூட்டி 50ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 28, 4 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் எண் இரண்டாம் எண்ணால் வகுக்கும் பொழுது மீதி 1 கிடைக்கும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப பாக்கலாம். பாருங்க 3 22 பாத்தீங்கன்னா 3ஆல வகுத்தனா மிச்சம் என்ன கிடைக்கும்? 21. 1 3 21 எத்தனை தடவை இருக்கு? 7 தடவை இருக்கு. அப்ப மிச்சம் என்ன இருக்கு? 1ன்னு சொல்லி இருக்கு. மீதி 1ன்னு இருக்கு. அதே மாதிரி பாருங்க 36 5வது டேபிள்ல நம்ம அடி கொடுத்தா நம்மளுக்கு 35 எத்தனை தடவை இருக்கு? 7 தடவை இருக்கு. மீதி 1ன்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி 50
பாருங்க 50 7வது டேபிள் அடிச்சனா 7 49, அப்ப போக மிச்சம் 1 இருக்கு. இப்ப பாருங்க மீதி வந்து எல்லாத்துலயும் வந்து 1 கிடைக்குது. அதே மாதிரி பாருங்க 43 இருக்கு. 43/6 சொல்லி இருக்கு. 43ன்னா அப்ப வந்து பாருங்க 1 6 7 42 வரும். பிளஸ் மீதி வந்து 1ன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதை பாருங்க 28ன்னு கொடுத்துருக்காங்க. 28 4வது டேபிள்ல அடிச்சோம்னா 1 நாள் 4, மீதி நம்மளுக்கு என்ன கிடைக்குது 0 தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. 28 எத்தனை தடவை இருக்கு 7 தடவை இருக்கு. நம்மளுக்கு வந்து மீதி வந்து 0ன்னு சொல்லி கிடைக்குது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 16 176 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு எண், அதாவது முதலாவது எண்ணை வந்து 12ஆல பெருக்கினால் 2வது எண் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க முதல் எண் பாத்தீங்கன்னா 12. 12ஓட 12 வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 144 வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 15 வந்து 12ஆல வந்து மல்டிப்ளை பண்ணணும். 10 0 மிச்சம் 1, 2 1 3, 5 மிச்சம் 1 பாருங்க 180ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 13 வந்து 12ஆல வந்து மல்டிப்ளை பண்ணலாம். பாருங்க 6 2 3 1 6 5 1ன்னு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 16 12ஆல வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 12க்கு 2 மிச்சம் 1 3 6 1 2 9 1 192ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 176ன்னு கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 8வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 19 25 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இதுல பாருங்க பகாயன்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 23 29 பகாயன், 13 17 பகாயன், 3 5 பகாயன், 19 வந்து பகாயன் தான். பட் 25 வந்து பகுயன். அது வந்து பாத்தீங்கன்னா 5வது டேபிள்ல வரும். சோ வந்து பாத்தீங்கன்னா 25 வந்து பகுயன். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 9வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இது எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் எண்ணின் இலக்கங்களை இறங்கு வரிசையில் எழுதினால் 2வது எண் கிடைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க இறங்கு வரிசை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் போறது. அப்ப இதுல பிக் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5, அதுக்கடுத்து பாருங்க 3 2 1 அந்த பேட்டர்ன்ல இதுல கொடுத்துருக்காங்க. பாருங்க 7, இதுல எது பிக் நம்பர் பாத்தீங்கன்னா 9, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7, அடுத்து 3 1, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் அப்படியே எழுதியிருக்காங்க. அதே மாதிரிதான் பாருங்க ஆப்ஷன் இ பாருங்க 8, அதுக்கடுத்து 7 2 1ன்னு சொல்லிட்டு இங்க எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க இதுல வந்து பிக் நம்பர் 8, அதுக்கடுத்து 4, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3, அடுத்து 2ன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க மாத்தி எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க ஏறு வரிசையில மீதி எல்லாமே ஏறு வரிசையில இறங்கு வரிசையில எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மட்டும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஏறு வரிசையில இருக்கு. அதாவது சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர்ல போயிருக்கு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா இறங்கு வரிசையில வந்து போயிருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வது சம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி 42 29 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2 எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு பாத்தீங்கன்னா 12ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப 72ல இருந்து 61 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 12ன்னு கிடைக்கும். 57ல இருந்து 69 கழிச்சா 12ன்னு கிடைக்கும். 35ல இருந்து 47 கழிச்சா 12ன்னு கிடைக்கும். பாருங்க 42ல இருந்து 29 வந்து கழிக்கலாம். 12 9 போச்சுன்னா மிச்சம் எத்தனை வரும் 3, மீதி 1. நம்மளுக்கு இதுல கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குது 13ன்னு கிடைச்சிருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் டிஃபரெண்டா இருக்கு. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 11வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 243:9 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் எண் 2வது எண்ணின் கணமாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க 7 இருக்கு இல்லையா, 7ஓட கணம் 7 கியூப் பாத்தீங்கன்னா 343ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி 8 கியூப் பாத்தீங்கன்னா 512ன்னு சொல்லிட்டு வரும். 6 கியூப் பாத்தீங்கன்னா 216 வரும். அதே மாதிரி 9 கியூப் என்ன வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 729 தான் வரும். கரெக்டான ஆன்சர். நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 243ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 12வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா
ஆப்ஷன் சி 54 62 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2 எண்களும் ஒரு எண்ணின் அடுத்தடுத்த மடங்குகள் சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப 21 24 இப்ப பாருங்க 3ஆம் டேபிள்ல இருந்து டிவைட் பண்ணலாம். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா 3ஆம் டேபிள்ல வந்து டிவைட் ஆகும். இப்ப 28 34 பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 4ஆவது டேபிள்ல வந்து டிவைட் ஆகும். 70 80 பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து 10ஆவது டேபிள்ல வந்து டிவைட் ஆகும். 54 62 அப்படி வந்து ஆகாது. அதாவது ரெண்டு எண்ணுமே ஒரே எண்ணோட அடுத்தடுத்த மடங்குகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 3ஆம் டேபிள்ல பாத்தீங்கன்னா எத்தனை வரும்? இது வந்து 7:8ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி இதுவும் பாருங்க 7:8ன்னு சொல்லிட்டு வரும். 10ஆம் டேபிள்ல பாருங்க இதுவும் 7:8 அப்படிங்கிற இந்த விதத்துல வருது. ஆப்ஷன் சி வந்து அப்படி வராது. 2 டேபிள்ல வந்தாலுமே இது வந்து அந்த மாதிரி வந்து வராது. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 13ஆவது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16 24 எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒற்றை எண்கள். 13 21 15 23 அப்புறம் பாத்தீங்கன்னா 19 27 இது எல்லாமே ஒற்றைப்படை எண்கள். 16 24 மட்டும் இரட்டைப்படை எண்களை வந்திருக்கு. இரட்டைப்படை எண்களை வந்திருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 14வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ 2:4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. எப்படின்னா அதாவது முதல் எண்ணை ஸ்கொயர் பண்ணி பை 2ஆல வந்து டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாவது எண் கிடைக்கும். இரண்டாவது எண் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க ஆப்ஷன் பி வந்து எடுத்துக்கலாம். முதல் எண்ணை ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 4 ஸ்கொயர்டு பை 2 4 × 4 என்ன வரும் நம்மளுக்கு? பாருங்க 16 பை 2 அடி கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு சொல்லி கிடைச்சிச்சு பாருங்க. அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்க 8 ஸ்கொயர்டு பை 2 8 64 பை 2 இது அடி கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 2 32ன்னு சொல்லி கிடைச்சிச்சு. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க 6 ஸ்கொயர்டு பை 2 6 36 பை 2 இது ரெண்டாவது அடி கொடுத்தா என்ன கிடைக்கும்? 18ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். பாருங்க எல்லாமே கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ஆப்ஷன் ஏ பாருங்க 2 ஸ்கொயர் பை 2ன்னா 4 பை 2 அடி கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். 7:63 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா முதல் எண்ணையும் அது கூட முதல் எண்ணோட பிளஸ் 1ஐயும் ஆட் பண்ணா அதாவது மல்டிப்ளை பண்ணா ரெண்டாவது எண் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. முதலாவது எண் 1வது எண் அது கூட அகைன் 1வது எண் பிளஸ் 1 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு இரண்டாவது எண் வந்து கிடைக்கும். சரி பார்க்கலாம். இப்ப பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க முதலாவது எண் பாருங்க இதுல 3 இன்ட்டு 3ஓட 1 வந்து கூட்டணும். 3 கூட 1 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 3 × 4 என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். பாருங்க 6 கூட பிளஸ் 1 வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7. இப்ப பாருங்க 6 நம்மளுக்கு வந்து 42ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அதேதான் இங்க செகண்ட்ல இருக்கு பாருங்க. பாருங்க 4 இன்ட்டு 4 பிளஸ் 1 என்ன வரும்? 4 பிளஸ் 1 5 4 5 20ன்னு சொல்லி செகண்ட் நம்பர் கிடைச்சிச்சு பாருங்க. சோ ஆப்ஷன் டி பார்க்கலாம். பாருங்க 7 இன்ட்டு 7ஓட 1 கூட்டினா 8. இப்ப 7 என்ன வரும்? 56ன்னு சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு 63ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 13:117 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் எண்ணை 8ஆல் பெருக்கினால் ரெண்டாவது எண் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. 12 ஃபர்ஸ்ட் எண் 12 12 × 8 ரெண்டுத்தையும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 96ன்னு சொல்லி கிடைக்கும்.
இப்ப பாருங்க 13ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 13 இன்ட்டு 12 13 இன்ட்டு 8, 13 இன்ட்டு 8 பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 13 8 பெருக்குவோம். பாருங்க 24க்கு 4 மிச்சம் 2 8 10 நம்மளுக்கு 104ன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க கொடுத்துருக்கிறது 117ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி செக் பண்ணிடலாம். பாருங்க 15 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணா 120ன்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி 16 இன்ட்டு 8 மல்டிப்ளை பண்ணா 128ன்னு சொல்லி கிடைக்கும். சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 17வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 14:22 தாங்க வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா பாருங்க, இரண்டாவது எண் கூட ஈக்குவல் டு 1வது எண் இன்ட்டு 2.5. 1வது எண்ணோட 2.5 வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 2வது எண் கிடைச்சிடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க 18 இன்ட்டு 2.5 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 45ன்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க 16 இன்ட்டு 2.5 வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 40ன்னு சொல்லி 2வது எண் கிடைக்கும். ஆப்ஷன் டி பாருங்க 8 கூட 2.5 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 20ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஆப்ஷன் சி பாருங்க 14 கூட 2.5 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். பாருங்க 20க்கு 0 மிச்சம் 2 7 8 2 0 15க்கு 5 மிச்சம் 1 3 35ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 28ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 35 தான் வந்தா வரணும். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது சம் பாருங்க. 10 20 30 40 40 50 50 60ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ 10 20 தான் வந்து கரெக்ட். எப்படின்னா முதல் ஜோடியில மட்டும்தான் 2வது எண் முதல் எண்ணின் 2 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க எப்படின்னா 10ஓட 2 மடங்கு தான் வந்து 20ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. மீது எதுலுமே அந்த மாதிரி பேட்டர்ன் வரல. 30ஓட 2 மடங்கு என்னன்னு சொல்லி போயிரும் 60ன்னு சொல்லி போயிரும். 50ஓட 2 மடங்குன்னா 100ன்னு சொல்லிட்டு போயிரும். 40ஓட 2 மடங்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 80ன்னு சொல்லிட்டு போயிரும். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 19வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15:375 தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1வது எண்ணை ஸ்கொயர் பண்ணி அது கூட 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 2வது எண் வந்து கிடைக்கும். பாருங்க 1வது எண் பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர் பண்ணி 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். 5 × 5 25 25 × 2 என்னது 50ன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் பி பாருங்க 8 ஸ்கொயர் பண்ணி 2ஆல மல்டிப்ளை பண்ணோம். 8 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 64 கிடைக்கும். 64 × 2னா 128ன்னு சொல்லி கிடைக்கும். பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க 11 ஸ்கொயர் × 2 11 ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 121 இன்ட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 242ன்னு சொல்லி கிடைக்கும். ஆப்ஷன் டி பாருங்க 15 ஸ்கொயர் × 2 15 ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 225 × 2 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 450ன்னு சொல்லி கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 375ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது சம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 60 74 தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது எல்லாம் இருக்கு. ஆப்ஷன் ஏ பி டி இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே 12வது டேபிள்ல வந்து டிவைட் ஆகும். சரி பாருங்க 12வது டேபிள்ல 12 வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 72 தடவை இருக்குன்னா 6 தடவை வந்து இருக்கு. 24 பாத்தீங்கன்னா 12வது டேபிள்ல 2 தடவை இருக்கு. அதே மாதிரி 48 பாத்தீங்கன்னா 4 தடவை இருக்கு 12ஆம் டேபிள்ல. 84 பாத்தீங்கன்னா 7 தடவை இருக்குது.
76 பாத்தீங்கன்னா 8 தடவை இருக்கு 12வது டேபிள்ல. 60 12வது டேபிள்ல பாத்தீங்கன்னா 5 தடவை இருக்கு. 74 வந்து 12வது டேபிள்ல இல்ல. அது வந்து 74 வந்து 12வது டேபிள்ல இல்ல. 72 தான் வந்து இருக்குது. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 100 30 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னாவது எண்ல இருந்து 5 கழிச்சு அதுல இருந்து 3 டிவைட் பண்ணா நம்மளுக்கு இரண்டாவது எண் வந்து கிடைக்கும். சரி பாக்கலாம். ஆப்ஷன் ஏ பாருங்க 140. 140ல இருந்து 5 கழிச்சா நம்மளுக்கு 135 சொல்லி கிடைக்கும். அதுல இருந்து 3வது டேபிள் அதாவது 3ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 45 சொல்லி கிடைக்கும். பாருங்க இரண்டாவது எண் கிடைச்சிச்சு. ஆப்ஷன் பி பாருங்க 110ல இருந்து 5 கழிச்சா என்ன கிடைக்கும் 105 கிடைக்கும். 105ல இருந்து நம்ம வந்து 3ஆல அடி கொடுத்தோம்னா 35 சொல்லி கிடைக்கும். ஆப்ஷன் பில இருக்கிற நம்பர் 2 கிடைச்சிச்சு பாருங்க. ஆப்ஷன் சி வந்து பாக்கலாம். 100ல இருந்து 5 கழிச்சா 95. 95 3ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1 என்ன கிடைக்கும்னா 6 சொல்லி கிடைக்கும். 31.6 சொல்லி கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 30 சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நம்ம ஆப்ஷன் டி செக் பண்ணிடலாம். 80ல இருந்து 5 போச்சுன்னா பாத்துக்கோங்க 75. 75 3ஆவது டேபிள்ல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 25 சொல்லி கிடைக்கும். சோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 22வது சம். இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 71 88 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இலக்கங்களை மாற்றினால் இரண்டாவது எண் கிடைக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க 13 இடத்த மாத்தி போட்டா 31 சொல்லி வருது. 45 மாத்தி அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டா 54. 16 61 71 கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு இங்க என்ன ஒரு 17 சொல்லி அடுத்து வரணும். 88 கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 23வது சம் பாருங்க. சோ இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 28:4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா ஒன்னாவது எண் ஈக்குவல் டு இரண்டாவது எண் இன்டு 7/2. ரெண்டாவது எண்ணு கூட 7/2 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு ஒன்னாவது எண் கிடைச்சுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க ரெண்டாவது எண் 6 கூட 7/2 வந்து மல்டிப்ளை பண்ணா 1 2 3 3 21 சொல்லி இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 1 கிடைச்சிருச்சு. பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க 12 இன்ட்டு 7/2 அடி கொடுத்தா 6 வரும். 6 எல்லாம் பாத்தீங்கன்னா 42 சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. பாருங்க அதுக்கு அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க 24 கூட 7/2 மல்டிப்ளை பண்ணலாம். அடி கொடுத்தா 12 எல்லாம் பாத்தீங்கன்னா 84 சொல்லி கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் பி பாருங்க 4 இன்ட்டு 7/2 1 2 2 வரும். 2 எல்லாம் 14 சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 28 சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி 17:54 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா முதல் எண்ணின் மடங்கு இரண்டாவது எண் கொடுத்திருக்காங்க. பாருங்க முதல் எண்ணோட மடங்கு பாத்தீங்கன்னா 4. 4 மடங்கு பாத்தீங்கன்னா 16 சொல்லி கொடுத்திருக்காங்க. 16 வருது. 6ஓட 7 மடங்கு 6 இன்ட்டு 7 பாத்தீங்கன்னா 42 சொல்லி வருது. 8 பாருங்க 8ஓட 3 மடங்கு பாத்தீங்கன்னா 24 வரும். 17 54ல வராது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க 25வது சம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 304:16 தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
எப்படின்னா முதல் எண் இரண்டாம் எண்ணின் 9 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. 13ஓட 9 மடங்கு தான் வந்து 117. பாருங்க 9ஆல டிவைட் பண்ணலாம். 27க்கு 7 மிச்சம் 2 11 சொல்லி வருது. அதே மாதிரி 18ஓட 9 மடங்கு 2 மிச்சம் 7 16 பாருங்க வந்துருச்சு. 19ஓட 9 மடங்கு 1 8ன்னு வரும். 8 17 171 சொல்லி வந்துருச்சு பாருங்க. 16 ஆப்ஷன் டி பாருங்க. 16ஓட 9 மடங்கு என்னன்னு சொல்லி பாக்கலாம். 4 5 144ன்னு சொல்லிட்டு வருது. நம்மளுக்கு பாருங்க 304ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எக்ஸாம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி 20,10 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2 எண்களின் பொது காரணி 3ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. 45 27 ரெண்டுமே வந்து 3 டேபிள்ல வந்து டிவைட் ஆகும். 30 18 ரெண்டுமே வந்து 3 டேபிள்ல டிவைட் ஆகும். 15 12 ரெண்டுமே வந்து 3 டேபிள்ல டிவைட் ஆகும். 20 10 பாத்தீங்கன்னா 3 டேபிள்ல டிவைட் ஆகாது. 10 டேபிள்ல தான் வந்து டிவைட் ஆகும். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 27வது சம். இதுல வந்து கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி 32,13 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இந்த ஒரு குழுவுல மட்டும்தான் 2 எண்களும் பொது காரணி இல்லைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. 72ம் 45ம் பாத்தீங்கன்னா 9வது டேபிள்ல வந்து அடி போகும். இப்ப என்ன வரும்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா 9வது டேபிள்ல வந்து அடி போகும். 51 24 பாத்தீங்கன்னா 3வது டேபிள்ல ரெண்டுமே வந்து வரும். 46 20 பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல ரெண்டுமே வந்து வரும். 32 13 எந்த டேபிள்லயும் வந்து சேமா வந்து வராது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். இருபத்தி 8வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 17,8 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2 எண்களின் பெருக்கு தொகை 126ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க 14யும் 9யும் மல்டிப்ளை பண்ணா 36க்கு 6 மிச்சம் 3 12 216ன்னு வருது. அதே மாதிரி ஆப்ஷன் சி பாருங்க 21யும் 6யும் மல்டிப்ளை பண்ணா 6 12 126ன்னு வருது. 42யும் ஆப்ஷன் டி பாருங்க 42யும் 3யும் மல்டிப்ளை பண்ணலாம் 6 12 126ன்னு வருது. ஆப்ஷன் பி மட்டும் பாருங்க 17 8யும் மல்டிப்ளை பண்ணலாம் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 6 3 13 பாருங்க நம்மளுக்கு வந்து 136ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. மீதி எல்லாத்திலையும் பாருங்க 126ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 29வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 9 36 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா வர்க்கம் மற்றும் கணம் ஒரே எண் ஆகும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. 16 பாத்தீங்கன்னா 4 ஸ்கொயர்டு தான் வந்து 16. அதே மாதிரி 4 கியூப் தான் 64. ஆப்ஷன் சி பாருங்க 6 ஸ்கொயர்டு தான் 36. அதே மாதிரி 6 கியூப் தான் வந்து 216. ஆப்ஷன் டி பாருங்க 7 ஸ்கொயர்டு தான் 49. அதே மாதிரி 7 கியூப் தான் 343ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப ஆப்ஷன் பி பாருங்க 3 ஸ்கொயர்டு தான் வந்து 9. 3 கியூபுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வரும் கேட்டீங்கன்னா 27ன்னு சொல்லிட்டு வரும். நம்மளுக்கு வந்து 36ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 6 15 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இரண்டாவது எண் ஈக்குவல் டு 1வது எண் இன்ட்டு 2 பிளஸ் 1ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. 6 கூட 2 மல்டிப்ளை பண்ணி பிளஸ் 1 வந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து ரெண்டாவது எண் வந்து கிடைச்சிரும். 6 2 12 12 பிளஸ் 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கணும் 13ன்னு சொல்லி கிடைக்கணும். நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 15ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து
கரெக்டான ஆன்சர். மிச்ச ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிடலாம் பாருங்க. 21 கொடுத்திருக்காங்க. அப்ப 21 கூட 2ஆல மல்டிப்ளை பண்ணி 1 வந்து ஆட் பண்ணும். 21 இன்டு 2 என்ன வரும்னா 2 42 பிளஸ் 1 43 வந்துருச்சு பாருங்க. அதே மாதிரி இப்ப பாருங்க 29 இன்டு 2 என்ன வரும்? 29 இன்டு 2னா 58ன்னு சொல்லிட்டு வரும். 58 கூட 1 ஆட் பண்ணா 59 பாருங்க. ரெண்டாவது எண் கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் சி பாருங்க. 25 இன்டு 2 அப்ப 50. 50 பிளஸ் 1 என்னது 51 சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிருச்சு பாருங்க. நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ மட்டும் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. 15 கொடுத்திருக்காங்க. ஆனா 13 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 31வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி 1009 1331 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த 2 இயல் எண்களின் கணங்கள் உள்ளது சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 8 பாருங்க. 8 பாத்தீங்கன்னா எதோட கணமா இருக்குன்னா 2 கியூபோட கணம். 27 பாத்தீங்கன்னா 3 கியூப்னு சொல்லி வரும் பாருங்க. அடுத்தடுத்த எண்களோட கணமா வருது. ஆப்ஷன் பி பாருங்க. 125 பாத்தீங்கன்னா 5 கியூப் வரும். 216 6 கியூப்னு வரும் பாருங்க. அடுத்தடுத்த எண் 5 6. ஆப்ஷன் சி பாருங்க. 343 7 கியூப்னு வரும். 512 பாத்தீங்கன்னா 8 கியூப்னு சொல்லிட்டு வரும் பாருங்க. 7 8ன்னு அடுத்தடுத்த எண்கள் இருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க. 131 இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா 11 கியூப் 11 கணத்திலோட வரும். அப்ப அதுக்கு முந்தைய என்ன நம்பர் வரும்? 10 தான் வரும். 10 கியூப் நம்மளுக்கு என்ன வரும்? 1000 சொல்லிட்டு வரும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 1009 சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 32வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 20:80 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் எண்ணின் 6 மடங்கு இரண்டாவது எண் கொடுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. 18 கூட 6ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 6ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 108 கிடைக்கும். 23 கூட 6ஆல மல்டிப்ளை பண்ணா 138 கிடைக்கும். 26 கூட 6ஆல மல்டிப்ளை பண்ணா 156ன்னு சொல்லி கிடைக்கும். இப்ப 20 கூட 6 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 120ன்னு கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 180 வெறும் 80ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். 33வது சம் பாருங்க. இப்ப 33வது சம்ல இது எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி 8:33 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இரண்டாவது எண் ஈக்குவல் டு ஒன்னாவது எண் கூட 3ஆல மல்டிப்ளை பண்ணி பிளஸ் 1 வந்து ஆட் பண்ணோம். பாப்போமா? சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆப்ஷன் ஏ பாருங்க. 15 3ஆல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 45ன்னு சொல்லி கிடைக்கும். 45 பிளஸ் 1 46 இரண்டாவது எண் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? பாருங்க ஆப்ஷன் பி பாருங்க. 12 கூட 3 வந்து மல்டிப்ளை பண்ணா 6 3 36ன்னு கிடைக்கும். 36 கூட 1 கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 37 பாருங்க. இரண்டாவது எண் கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் சி பாருங்க. 9 கூட 3 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 27 பிளஸ் 1 28ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் சி வந்து கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் டியும் செக் பண்ணலாம் பாருங்க. 8 இன்டு 3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 24 பிளஸ் 1 என்னது? 25ன்னு சொல்லி வரணும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 33ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 8:30 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டாவது எண் அதாவது முதல் எண்ணு கூட 3 வந்து மல்டிப்ளை பண்ணணும் பாருங்க. இரண்டாவது எண் ஈக்குவல் டு ஒன்னாவது எண் இன்ட்டு 3 பிளஸ் 5 வந்து ஆட் பண்ணணும் பாருங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க. 7ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப 7ஓட 3 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 7 இன்ட்டு 3 21
21 பிளஸ் 5 ஏன்னா ஒரு 26 சொல்லி வரும் பாருங்க. நம்மளுக்கு செகண்ட் நம்பர் கிடைச்சிச்சு. ஆப்ஷன் சி பாருங்க 10 இன்ட்டு 3 என்ன கிடைக்கும் 30. 30 பிளஸ் 5 என்னதுன்னா 35 கிடைச்சிச்சு பாருங்க. அதே மாதிரி ஆப்ஷன் டி பாருங்க 13 இன்ட்டு 3 என்ன கிடைக்கும் 39 பிளஸ் ஒரு 5 கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 44 சொல்லி கிடைக்கும். ஆப்ஷன் டியும் செக் பண்ணலாம் பாருங்க 8 இன்ட்டு 3 24 வரும். 24 பிளஸ் ஒரு 5 29 சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டு வரும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 30 சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். எக்ஸாம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 31:97 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டாவது எண் ஈக்குவல் டு ஒன்னாவது எண் இன்ட்டு 4 பிளஸ் 3 அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. அதாவது ஒன்னாவது எண் இருக்கு இல்லையா, அது கூட 15 இன்ட்டு 4 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 60 சொல்லி கிடைக்கும். அப்ப 60 பிளஸ் 3 நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு 63 சொல்லிட்டு இரண்டாவது எண் வந்து கிடைச்சிச்சு. ஆப்ஷன் பி பாருங்க. அதே மாதிரி 22 இன்ட்டு 4 என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 88 சொல்லி கிடைக்கும். அப்ப அது கூட ஒரு 3 கூட்டானா 91 சொல்லிட்டு நம்மளுக்கு ரெண்டாவது எண் கிடைச்சிச்சு. ஆப்ஷன் சி பாருங்க 23 இன்ட்டு 4 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 92 சொல்லி கிடைக்கும். 92 பிளஸ் 3 நம்மளுக்கு 95 சொல்லி இரண்டாவது எண் வந்து கிடைச்சிச்சு. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம் பாருங்க. 31 இன்ட்டு 4 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 124 சொல்லி கிடைக்கும். பிளஸ் 3 கூட்டினா 127 சொல்லிட்டு வருது. ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 97 சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ வந்து ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 36வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா 7 ஆப்ஷன் டி 7,3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 8 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப 3 பிளஸ் 5 ஈக்குவல் டு என்ன ஒரு 8 சொல்லி வரும். 1 கூட்டல் 7 8 சொல்லி வரும். 6 கூட்டல் 2 8. அப்ப 7 பிளஸ் 3 என்ன வரும் 10 சொல்லி வரும். எல்லாமே 8 வந்திருக்கு. ஆப்ஷன் டி மட்டும் 10 வந்ததுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 37வது சம் பாருங்க. இப்போ இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 29,82 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டு எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 9 மடங்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ரெண்டுத்துக்கு இடையில உள்ள வித்தியாசம் வந்து 9ஓட மடங்கா வருதுன்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. 18 45ல இருந்து 18 வந்து கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர் 27 சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி 23ல இருந்து 14 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9 சொல்லிட்டு கிடைக்கும். சப்ராக்ஷன் பண்ணணும். 36ல இருந்து 27 கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9 சொல்லிட்டு கிடைக்கும். 82ல இருந்து 29 நம்ம கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 53 சொல்லிட்டு கிடைக்கும். இப்ப பாருங்க மீதி 27 பாத்தீங்கன்னா 9ஓட மடங்கு. 9 இது எல்லாமே பாத்தீங்கன்னா 9ஓட மடங்கு. 53 மட்டும் 9ஓட மடங்குல வராது. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 38வது சம் பார்க்கலாம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 9 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 4ஓட மடங்குல மல்டிப்ளை பண்ணி வருது பாருங்க. 2 இன்ட்டு 4 4 மடங்குல வந்து 4 வச்சு மல்டிப்ளை பண்ற மாதிரி வருது. இப்ப 2 இன்ட்டு 4 மடங்கு 2 இன்ட்டு 4 பாத்தீங்கன்னா 8 சொல்லி வந்துருச்சு பாருங்க. 3 இன்ட்டு 4 பாருங்க 12 சொல்லி வந்திருக்கு பாருங்க. 6 இன்ட்டு 4 பாத்தீங்கன்னா 12 24 சொல்லிட்டு வந்துருச்சு. அப்ப பாருங்க 3 இன்ட்டு 4னா நம்மளுக்கு வந்து 12 சொல்லிட்டு வரணும். ஆனா நம்மளுக்கு வந்து 9 சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்ப 39வது சம். இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி
86 99 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 எண்களின் விகிதம் 8:9ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க 16 18ன்னு சொல்லி இருக்கு. பாருங்க 2 டேபிள் டிவைட் பண்ணா நம்ம டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 8:9 அப்படிங்கிற விகிதத்துல வந்து கிடைக்கும். அதே மாதிரி 96 18 ரெண்டுத்தையும் சொல்லி பாத்தீங்கன்னா 12வது டேபிள்ல டிவைட் பண்ணானா நம்மளுக்கு 8:9 அப்படிங்கிற விகிதத்துல கிடைக்கும். 56 63ன்னு சொல்லி இருக்கு. இப்ப இதை வந்து 7வது டேபிள்ல வந்து டிவைட் பண்ணா நம்மளுக்கு 8:9ன்னு சொல்லி கிடைக்கும். 86 99 ரெண்டுமே வந்து எந்த ஒரே டேபிள்ல வந்து 2 நம்பருமே வராது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 40வது சம் பாருங்க. இப்போ நான் இதுல வந்து எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 25 54 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜோடியில மட்டும்தான் 2 எண்களுக்கு இடையே பொது காரணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க எப்படின்னு சொல்லி பார்ப்போம். 21 49 பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 7 டேபிள்ல வந்து வரும். 7 டேபிள்ல வரும். 24 64 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல வந்து வரும். 81 36 பாத்தீங்கன்னா 9 டேபிள்ல வந்து வரும். 25 54 ரெண்டுமே சேம் டேபிள்ல வந்து எதுலயுமே வராது. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எக்ஸாம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 56 168 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2 எண்களின் கூட்டுத்தொகை சமமாக இருக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். பாருங்க 5 + 2 என்ன வரும் 7ன்னு சொல்லி வரும். பாருங்க 1 + 4 + 2 அப்படின்னா 7ன்னு சொல்லி வருது. பாருங்க நம்மளுக்கு சேமா 7 7ன்னு சொல்லி கிடைச்சிச்சு. ஆப்ஷன் பி பாருங்க 5 + 4 9 1 + 2 + 6 9. பாருங்க எல்லாத்தையும் கூட்டினாலும் இலக்கங்கள்ல கூட்டினா நம்மளுக்கு சேம் நம்பர் கிடைக்குது. ஆப்ஷன் டி பாருங்க 5 + 8 13 1 + 8 + 4 13. பாருங்க இதுவும் வந்து சேமா வந்து வந்திருக்கு. பாருங்க ஆப்ஷன் சி பாருங்க 5 + 6 11 1 + 6 + 8 நம்மளுக்கு எவ்வளவு வருது 13 வரல 15ன்னு சொல்லிட்டு வருது. சோ ஆப்ஷன் பி தான் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 42வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 7 84 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் எண்ணின் வர்க்கத்தை ஒரு பகா எண்ணால் பெருக்கினால் இரண்டாவது எண் கிடைக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ முதல் எண் பாருங்க ஆப்ஷன் பி பாருங்க 6ன்னு இருக்கு. அப்ப 6 ஸ்கொயர்டு எனது வர்க்கம்னா ஸ்கொயர்டு. இப்ப 6 × 6 36 கூட ஒரு பகா எண் பாத்தீங்கன்னா 3ஆல மல்டிப்ளை பண்ணானா நம்மளுக்கு 108ன்னு சொல்லி கிடைக்குது. ஆப்ஷன் சி பாருங்க 5 ஸ்கொயர்டு பாத்தீங்கன்னா 25ன்னு சொல்லி வரும். இப்ப 25 கூட நம்ம வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணா 75ன்னு சொல்லி செகண்ட் நம்பர் கிடைக்குது. பாருங்க ஆப்ஷன் டி பாருங்க 3 ஸ்கொயர்டு அப்போ 9 கூட 11 மல்டிப்ளை பண்ணா 99ன்னு சொல்லிட்டு இரண்டாவது எண் கிடைக்கு. பாருங்க இதுல இது 3 11 இது எல்லாமே பாத்தீங்கன்னா பகா எண்கள். ஓகே ஆப்ஷன் ஏ செக் பண்ணலாம். பாருங்க 7 ஸ்கொயர்டு பாத்தீங்கன்னா 49ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப 49 கூட ஒரு பகா எண்ணை மல்டிப்ளை பண்ணும். பகா எண் பாத்தீங்கன்னா 1 2 3 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம 1ஆல மல்டிப்ளை பண்ணா 49ன்னு வரும். நம்மளுக்கு 49ஓட கூட வேணும். இப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 49 × 2 நம்மளுக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 98ன்னு சொல்லிட்டு அதிகமா கிடைச்சிருது. இப்ப நம்மளுக்கு வந்து 84ன்னு கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 43வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 18:48 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1வது எண்ணை 3ஆல மல்டிப்ளை பண்ணி 10ஆல வந்து சப்ராக்ஷன் பண்ணா கிடைக்கும். அதாவது பாருங்க
இரண்டாவது எண் ஈக்குவல் டு ஒன்னாவது எண் கூட 3ஆல மல்டிப்ளை பண்ணி 10 கழிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க 48 இருக்கு. அப்ப 48 கூட 3ஆல மல்டிப்ளை பண்ணா 144 சொல்லி கிடைக்கும். அதுல இருந்து 10 கழிச்சா நம்மளுக்கு 134 சொல்லிட்டு இரண்டாவது எண் கிடைச்சிச்சு பாருங்க. ஆப்ஷன் பி பாருங்க 40 கூட 3ஆல மல்டிப்ளை பண்ணா 120. இப்ப அதுல இருந்து ஒரு 10 கழிச்சோம்னா 110 சொல்லிட்டு நம்மளுக்கு இரண்டாவது எண் கிடைச்சிச்சு. ஆப்ஷன் டி பாருங்க 30 × 3. இப்ப பாருங்க 90 சொல்லி வரும். 90ல இருந்து 10 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு 80 சொல்லிட்டு இரண்டாவது எண் கிடைச்சிச்சு. ஆப்ஷன் சி செக் பண்ணிடலாம் பாருங்க. 18 × 3 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 54 கிடைக்கும். 54ல இருந்து 10 கழிச்சா நம்மளுக்கு 44 சொல்லி கிடைச்சிருக்கு. ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது 48 சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 44வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 20,21 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2ல் ஒரு எண் பகா எண் கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க 3 பாத்தீங்கன்னா பகா எண், 4 பாத்தீங்கன்னா பகு எண், இதுல 4 பாத்தீங்கன்னா பகு எண், 7 பாத்தீங்கன்னா பகா எண், 5 பகா எண், 12 பகு எண். அப்ப இது என்ன கான்செப்ட்ல வருதுன்னா ஒரு பகா எண் ஒரு பகு எண் அப்படிங்கிற கான்செப்ட்ல வருது. இப்ப 20 பாத்தீங்கன்னா பகு எண், 21 பாத்தீங்கன்னா பகு எண். இது மட்டும்தான் ரெண்டுமே பகு எண் வந்திருக்கு. ஏன்னா 21 பாத்தீங்கன்னா 3வது டேபிள்ல டிவைட் ஆகும். சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 45வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 74, 40 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2 எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 25 சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப 62ல இருந்து 37 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 25 சொல்லி கிடைக்கும். 85ல இருந்து 60 கழிச்சா 25 சொல்லி கிடைக்கும். 103ல இருந்து 78 கழிச்சோம்னா 25 சொல்லி கிடைக்கும். இப்ப 74ல இருந்து 40 கழிச்சா நம்மளுக்கு 34 சொல்லி கிடைக்கும். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 46வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 11, 115 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 எண்களின் கூட்டுத்தொகை ஒரு முழுமையான வர்க்கமாகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப 2 நம்பரையும் கூட்டணும் பாருங்க. ஆப்ஷன் பி பாருங்க 10 + 90 என்ன கிடைக்கும் 100 சொல்லி கிடைக்கும். 100 எதோட வர்க்கம் பாத்தீங்கன்னா 10 ஸ்கொயரோட வர்க்கம் தான் 100. ஆப்ஷன் சி பாருங்க 9யும் 72யும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 81 சொல்லி கிடைக்கும். 81 பாத்தீங்கன்னா 9 ஸ்கொயரோட வர்க்கம், ஸ்கொயர்டு தான். ஓகே, 8 + 56 ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு 64 கிடைக்கும். 64 எதோட ஸ்கொயர்டு வர்க்கமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ஸ்கொயர்டு. இப்ப அதே மாதிரி பாருங்க 11யும் 115யும் ஆட் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6, 2, 1. 126 எதோட ஸ்கொயர்டுமே வரவே வராது. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 47வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 62, 23 தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டாவது எண்ணை 2ஆல் பெருக்கி கிடைக்கும் எண்ணின் இலக்கங்களை மாற்றி எழுதினால் முதல் எண் கிடைக்கும் சொல்லி சொல்றாங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. இரண்டாவது எண் பாத்தீங்கன்னா 21. பாருங்க 21 2ஆல மல்டிப்ளை பண்ணும். 21 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 42 சொல்லி கிடைக்கும். அதை அப்படியே மாத்தி எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் 24 சொல்லி கிடைச்சிடும். பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் கிடைச்சிச்சு. ஆப்ஷன் பி பாருங்க 32 இருக்கு. 32 கூட 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 64 கிடைக்கும். அதை அப்படி மாத்தி எழுதுனா 46 சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. பாருங்க இங்க பாருங்க ஆப்ஷன் பில. ஆப்ஷன் டி பாருங்க 24 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும் 48 கிடைக்கும். அதை அப்படியே மாத்தி எழுதுனா 84 கிடைச்சிருச்சு பாத்தீங்களா. ஆப்ஷன் சி பாருங்க 23 கூட 2ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 46 கிடைக்கும்.
அது அப்படியே மாத்தி எழுதுனா 64ன்னு கிடைச்சிருக்கு. ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 62ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 48வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 62:19 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2 எண்களின் வித்தியாசமாக கிடைக்கும் எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 4ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி இப்ப பாருங்க 34 12 ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 22ன்னு சொல்லி கிடைக்கும். இப்ப 22 இருக்கு இல்லையா, அப்ப 2 + 2 என்ன கிடைச்சிச்சு 4. இந்த நம்பரையே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு 4ன்னு சொல்லி கிடைக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க 43ல இருந்து 30 கழிச்சா நம்மளுக்கு 13ன்னு சொல்லி கிடைக்குது. இப்ப இந்த நம்பரை ஆட் பண்ணுவோம். 1 + 3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 4ன்னு சொல்லி கிடைச்சிச்சு. பாருங்க இங்கேயும் 4 இங்கேயும் 4. ஆப்ஷன் சி பாருங்க 52ல இருந்து 21 கழிச்சா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 31ன்னு கிடைக்குது. அப்ப 3 + 1 4ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. பாருங்க எல்லாத்துலயும் நம்மளுக்கு 4 4ன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். பாருங்க 62ல இருந்து 19 கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 43ன்னு கிடைக்கும். சோ 4 + 3 என்ன வரும் 7ன்னு சொல்லி நம்மளுக்கு வந்திருக்கு. இது ஒண்ணுதான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 49வது சம் பாருங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 28:4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1வது எண்ல இருந்து 1 கழிச்சு 7ஆல டிவைட் பண்ணா 2வது எண் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதை பாருங்க 1வது எண்ல இருந்து 1 கழிச்சுட்டு 7ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 2வது எண் கிடைக்கும். சரி பார்க்கலாம். பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க 43 சொல்லி கொடுத்திருக்காங்க. 43ல இருந்து 1 கழிச்சு 7ஆல டிவைட் பண்ணோம். அப்ப 42 42 7 அப்ப 1 7 6 7 42. ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 2வது இருக்கிற எழுத்து வந்து 6ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் சி பாருங்க 50 50 - 1/7 50ல இருந்து 1 கழிச்சா 49/7 1 7 7 7 49. ஆப்ஷன் பி ல அதாவது 2வது எண் கிடைச்சிருச்சு 7ன்னு சொல்லி. ஆப்ஷன் டி பாருங்க 36 36ல இருந்து 1 கழிச்சு 7ஆல டிவைட் பண்ணோம். அப்ப 35/7ன்னு சொல்லிட்டு வரும். 1 7 7 35. பாருங்க 2வது எண் 5ன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்ப ஆப்ஷன் பியும் செக் பண்ணலாம். 28ல இருந்து 1 கழிச்சு 7ஆல டிவைட் பண்ணணும். 27/7. இப்ப இது வந்து பாருங்க எதுலயும் அடி கொடுக்க முடியாது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 50வது சம் பாருங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 11:36 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா 2வது எண் எழுதிக்கிறோம். 2வது எண் ஈக்குவல் டு 1வது எண் இன்ட்டு 4 -10ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். பாருங்க அப்ப முதல் எண்ல இருந்து 4 மல்டிப்ளை பண்ணி 10ஆல வந்து கழிச்சு விட்டுறணும். அதுதான் வந்து ஆன்சர். சரி பார்க்கலாம். பாருங்க முதல் எண் பாத்தீங்கன்னா 7. ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். 7 × 4 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 28ன்னு கிடைக்கும். 28ல இருந்து 10 கழிச்சா 18ன்னு பாருங்க 2வது எண் கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் பி பாருங்க 9 9 × 4 என்னது 36 36ல இருந்து 10 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு 26ன்னு சொல்லி 2வது எண் கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் டி பாருங்க 13 13 × 4 என்ன வரும் பாத்தீங்கன்னா 52ன்னு சொல்லிட்டு வரும். 52ல இருந்து 10 கழிச்சா 42ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் சி வந்து செக் பண்ணலாம். 11 11 × 4 44ன்னு வரும். 44ல இருந்து 10 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 34ன்னு கிடைக்கும். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க 36ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 51வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 81
63 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஒரு குழுவுல மட்டும்தான் 2 எண்களின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. 8 + 1 என்ன வரும் 9ன்னு சொல்லி வரும். 6 + 3 9ன்னு சொல்லி வருது பாருங்க. இதுல வந்து சேமா இருக்குது. ஆப்ஷன் பி பாருங்க 2 + 4 6. அதே மாதிரி பாருங்க 4 + 8 என்ன கிடைச்சிருக்கு 12ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு பாருங்க. டிஃப்ரெண்டா இருக்குது. ஆப்ஷன் சி பாருங்க 2 + 1 3 வருது. 1 + 5ன்னு சொல்லி இருக்கு. அப்ப 6ன்னு சொல்லி வருது பாருங்க. சேமா வரல. ஆப்ஷன் டி பாருங்க 1 + 3 4. 3 + 9 பாத்தீங்கன்னா 12ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்ப எதுவுமே பாத்தீங்கன்னா சேமா வந்து வரவே இல்லை. ஆப்ஷன் ஏ மட்டும் தான் சேமா வந்ததுனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 52வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 36 72 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டாவது எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகை முதல் எண்ணின் இலக்கங்களின் கூட்டுத்தொகையின் 2 மடங்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் ஏ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். 1 1 கூட்டல் 2 3. அதே மாதிரி பாருங்க 4 கூட்டல் 2 6ன்னு சொல்லிட்டு வருது பாருங்க. முதல் எண்ணோட இரண்டு மடங்கு தான் வந்து 6. 2 மடங்கு இந்த பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க 1 கூட்டல் 4 5. 8 கூட்டல் 2 10ன்னு சொல்லி வந்திருக்கு. அப்ப 5ஓட 2 மடங்கு தான் வந்து 10. ஆப்ஷன் சி பாருங்க 2 கூட்டல் 3 5. இப்ப 6 கூட்டல் 4 பாருங்க 10ன்னு வந்திருக்கு. 5ஓட 2 மடங்கு தான் வந்து 10. ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். 3 கூட்டல் 6 பாத்தீங்கன்னா 9. 7 கூட்டல் 2 பாத்தீங்கன்னா 9ன்னு சொல்லிட்டு சேமா வந்து வந்திருக்கு. சோ அப்ப பாருங்க 9ஓட 2 மடங்கு பாத்தீங்கன்னா 18ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கணும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அதே 9ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஐம்பத்தி 3வது சம் பாருங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 6 2 5 தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூன்றாவது எண் முதல் 2 எண்களின் பெருக்கு தொகைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க 2ஐயும் 3ஐயும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6ன்னு சொல்லிட்டு மூன்றாவது எண் கிடைச்சிருச்சு பாருங்க. இப்ப 6ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 6ன்னு சொல்லி கிடைக்கும். மூன்றாவது எண் கிடைச்சிருச்சு பாருங்க. 3ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 9ன்னு கிடைக்கும். அப்போ மூன்றாவது எண் கிடைச்சிருச்சு. அப்ப 6ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 12ன்னு சொல்லி கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5ன்னு கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 54வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 182 140 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் எண் இரண்டாவது எண்ணை விட 35 கூடுதல்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க 133ல இருந்து 98 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 35ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 150ல இருந்து 115 கழிச்சா நம்மளுக்கு 35ன்னு கிடைக்கும். 188ல இருந்து 153 கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 35ன்னு கிடைக்கும். பாருங்க 182ல இருந்து 140 கழிச்சா நம்மளுக்கு பாருங்க 42ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 55வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 16 12 24 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா அனைத்து எண்கள் முறையே 1:3 அதாவது இது எப்படி வந்திருக்குன்னா 1:3:2:5 அப்படிங்கிற விகிதத்துல எல்லாமே வந்திருக்கு. இப்ப பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க 3வது டேபிள்ல வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணா பாத்துங்க 1 3 வரும், 3 9, 2 6 வரும், 5 15 சொல்லி வரும். பாருங்க
எந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்திருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி ஆப்ஷன் பியும் பாருங்க. 4 இது வந்து 6வது டேபிள்ல டிவைட் பண்ணலாம். 4 அதாவது இதுல இருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே டேபிள்ல சேம் டேபிள்ல வந்து வகுப்படணும். 4 3 18 2 12 பாருங்க 5 30ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. அதே விகிதத்துல வந்து இதுவும் வந்திருக்கு. ஓகே, ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். 12வது டேபிள்ல வந்து நம்ம வந்து இது வந்து டிவைட் பண்ணலாம். பாருங்க 1 12 12 3 12 36 2 12 24 5 12 60ன்னு சொல்லிட்டு வரும். இதுவும் வந்து சேமா வந்து வந்திருக்கு. ஆப்ஷன் சி வந்து செக் பண்ணலாம். பாருங்க 4வது டேபிள்ல வந்து டிவைட் பண்ணலாம். பாருங்க 4வது டேபிள்னா ஏன்னா இது எல்லாமே 4வது டேபிள்ல டிவைட் ஆகும். அதனால 1 நாள் 4 4 நாளா 16 3 நாளா 12 6 நாளா 24ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்ப இது பாருங்க அப்படி டோட்டலா டிஃப்ரெண்டா வந்திருக்கு. மீதி எல்லாமே பாருங்க ஒரே பேட்டர்ன்ல வந்திருக்கு. 1 3 2 5 அப்படிங்கிற விதத்துல வந்திருக்கு. ஆப்ஷன் சி மட்டும் வேற மாதிரி வந்ததுனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 56வது சம் பாருங்க. இப்ப இதுல எது வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 5 3 2 9 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா முதல் 3 எண்களின் கூட்டுத்தொகை 4வது எண் கொடுத்திருக்காங்க பாருங்க. 3 4 5 5 ஒரு 3 8ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிச்சு பாருங்க. எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணும். பாருங்க 2 4 இன்னும் ஒரு 6 6 ஒரு 3 9ன்னு சொல்லிட்டு பாருங்க 4வது எண் கிடைச்சிச்சு. பாருங்க 3 2 5 5 கூட்டல் ஒரு 3 8ன்னு சொல்லி கிடைச்சிச்சு பாருங்க. ஆப்ஷன் டி பாருங்க 5 3 8 8 ஒரு 2 என்ன ஒரு 10ன்னு வரும். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 9ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 10ன்னு வரும் 9ன்னு கொடுத்துருக்கனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 57வது சம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி 9 89 529 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனைத்து குழுவும் ஒரு எண் அதன் வர்க்கம் மற்றும் அதன் கணம் கொண்டு உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. எல்லா எண்லையும் ஒரு எண் இருக்கான். ஒரு எண் இந்த எண்ணோட வர்க்கம் என்னது 3 ஸ்கொயர் என்ன கொடுத்திருக்காங்க 9. ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே எண்ணோட கணமும் கொடுத்திருக்காங்க பாருங்க. 3 ஸ்கொயர்டு பாத்தீங்கன்னா 9 3ஓட கியூப் பாத்தீங்கன்னா 27. இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பி பாருங்க 5 ஸ்கொயர்டு 5 கியூப் கொடுத்திருக்காங்க பாருங்க. 5ஓட ஸ்கொயர்டு பாத்தீங்கன்னா 25 5 கியூப் பாத்தீங்கன்னா 125 சொல்லி வரும். ஆப்ஷன் சி பாருங்க 7 ஸ்கொயர்டு 7 கியூப் பாத்தீங்கன்னா 343 சொல்லி வரும். சோ இந்த பேட்டர்ன்ல வந்து போயிருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க 9 ஸ்கொயர்டு 9 கியூப்னு சொல்லி வரும். ஆனா கியூபோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 9 கியூபோட வேல்யூ 729 தான் வந்து பாத்தீங்கன்னா 9 கியூபோட வேல்யூ. பட் ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க 529 சொல்லிட்டு மாத்தி கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 58வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி 10 20 60 45 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனைத்து குழுவிலும் எண்களுடைய 1 பாருங்க 1:2:4:3 அப்படிங்கிற விகிதத்துல வந்து இது போயிருக்கு பாருங்க. இது எல்லாத்தையும் 5வது டேபிள்ல வகுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 1 5 5 2 10 4 5 20 3 5 15 சொல்லிட்டு வருது பாருங்க. சேமா வந்திருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க 10வது டேபிள்ல டிவைட் பண்ணலாம். 1 2 4 3 சொல்லிட்டு வரும் பாருங்க. சேமா தான் வந்திருக்கு இதுவும். ஆப்ஷன் டி பாருங்க 15வது டேபிள்ல டிவைட் பண்ணலாம். 1 15 15 ஈர் 15 30 4 15 60ன்னு வரும். 3 15 45 சொல்லி வரும் பாருங்க. இதுவும் வந்து சேமா தான் வந்திருக்கு. சரி ஓகே பாருங்க. ஆப்ஷன் சி பார்க்கலாம். 10வது டேபிள்ல வகுக்கலாம். நான் எதுக்கு 10வது டேபிள் வகுக்கணும், இங்க எடுத்த உடனே ஸ்டார்டிங் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பரால நான் வந்து டிவைட் பண்றேன். அப்ப பாருங்க 1 10 10 ஈர் 10 20 6 10 60. ஆனா 45 10வது டேபிள் வரவே வராது. சோ இங்கேயும் 6ன்னு சொல்லி வந்திருக்கு. நம்மளுக்கு 4ன்னு வந்திருக்கணும். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 59வது சம் பாருங்க.
இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 37, 41, 43, 49 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா அனைத்து குழுவிலும் தொடர்ச்சியான 4 பகா எண்கள் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க தொடர்ச்சியா பகா எண்கள் இருக்குதான். பாருங்க 2, 3, 5, 7 இது பாருங்க வரிசையா பகா எண் தான் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் பி பாருங்க 17, 19, 23, 29 இது எல்லாமே பாத்தீங்கன்னா பகா எண் வரிசையா இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க 53, 59, 61, 67 இது எல்லாமே பாத்தீங்கன்னா வரிசையா பகா எண்கள் தான் இருக்குது. ஆப்ஷன் டி பாருங்க 37, 41, 43, 49 சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த 49 பகா எண்ணா இல்ல இது 7ஆம் டேபிள்ல வந்து டிவைட் ஆகும். சோ 49ங்கிறது வராது. இப்ப 43க்கு அடுத்த எண் பகா எண் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 47 தான் வந்து பகா எண். அடுத்து 53ன்னு வரும். சோ 49க்கு பதிலா 47ன்னு சொல்லி கொடுத்திருந்தா பகா எண் வந்திருக்கும், கரெக்டா இருந்திருக்கும். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 60வது சம் பாருங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் பி பாருங்க 1/2 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 1/2 வேல்யூ என்னன்னா 0.5 சொல்லி எழுதுவோம். அதே மாதிரி பாருங்க 1/2 சொல்லி இருக்கு. அப்ப இதோட வேல்யூ நம்ம என்ன எழுதுவோம்னா 2 + 1 3 3/5 இருக்கும். 3/5 வேல்யூ பாத்தீங்கன்னா 1.5 சொல்லிட்டு 1.5 சொல்லிட்டு நம்ம வந்து எழுதுவோம். இதை அப்படி மாத்திக்கலாம். ஆப்ஷன் பி வந்து எழுதுறேன் பாருங்க. 1/2 வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 0.5 கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 0.75. நெக்ஸ்ட் 1/2 வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.5 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க ஆப்ஷன் சில இருக்கிற அதே வேல்யூ வந்து நம்ம வந்து கீழே வந்து ஆப்ஷன் பிக்கும் அதே வேல்யூ தான் வந்து வந்திருக்கு. சரி பாருங்க இப்ப இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே டேபிள்ல வந்து டிவைட் ஆகணும். என்ன டேபிள்னு சொல்லி பாக்கலாம். ஆனா அதுக்கு முந்தி பாருங்க புள்ளி வச்சு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ பாருங்க இதுல அதிகமா எதுக்கு வந்து புள்ளி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.75 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. சோ நம்மளும் ரெண்டு சைவர் போட்டு 100ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 100ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 0.5ங்கிறது 50 சொல்லி வரும். 0.75ங்கிறது 75 சொல்லி வரும். 1.5ங்கிறது 150 சொல்லிட்டு மாறும். 1 அப்படிங்கிறது வந்து 100 சொல்லிட்டு மாறும். சோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆப்ஷன் பிக்கு வந்து இதுதான் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இதுக்கும் ஆப்ஷன் பியும் இதே வேல்யூனா ஆப்ஷன் சியும் பாருங்க இதே வேல்யூ தான் வந்து இருக்கும். ஏன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே நம்பர்ல இருக்கிறதுனால. சரி இப்ப பாருங்க இதுக்கு வந்து நம்ம வந்து டானா வகுத்தல் போடலாம். 150 எல்சிஎம் எடுப்போம். பாருங்க எந்த நம்பர்ல வந்து டிவைட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சேம் நம்பர் 25ல போடலாம். 25வது டேபிள்ல போடலாம். போட்டா பாருங்க 2 வரும். 75 எத்தனை தடவை இருக்கு 3 தடவை இருக்கு. 180 பாத்தீங்கன்னா 6 தடவை இருக்கு. 100 பாத்தீங்கன்னா 4 தடவை இருக்கு. அப்ப இதுக்கு மேல இது வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இது பாத்தீங்கன்னா எந்த விகிதத்துல போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டுமே பாத்தீங்கன்னா 2:3:6:4 அப்படிங்கிற விகிதத்துல வந்து போயிருக்கு. ஆப்ஷன் டி வந்து நம்ம வந்து செக் பண்ணலாம். சரி பாருங்க ஆப்ஷன் டி பார்க்கலாம். 1/2க்கு நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.5 சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து 3 அடுத்து 2 சொல்லி இருக்கு. சரி இப்ப பாருங்க இதுல வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கனால நம்ம என்ன பண்ணலாம் 10ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10ஆல மல்டிப்ளை பண்ணா பாருங்க 1ங்கிறது 10ன்னு மாறும். 1.5ங்கிறது என்னவா மாறும் 15ன்னு ஆகும். 3ங்கிறது 30ன்னு மாறும். 2ங்கிறது 20ன்னு சொல்லி மாறும். இப்ப இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா சேம் நம்பர்ல வந்து டிவைட் ஆகணும். 5ஆம் டேபிள்ல வந்து டிவைட் பண்ணலாம். பாருங்க 2 3 6 4 இங்க பாருங்க இது இங்க கண்டுபிடிச்ச அதே வேல்யூ தான் வந்து இங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. சோ ஆப்ஷன் டிக்கும் பாத்தீங்கன்னா
2:3:6:4ங்கிற விதத்துலதான் வந்திருக்கு. பட் ஆப்ஷன் ஏ வந்து நம்ம வந்து இப்ப வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா 0.5 1 1/2 3 0.25 சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல அதிகமா வந்து எதுக்கு வந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. இப்ப 100ஆல வந்து மல்டிப்ளை பண்ணணும். இப்ப பாருங்க 0.5ங்கிறது எப்படி மாறும், 50ன்னு சொல்லிட்டு மாறும். 1 வேல்யூ பாத்தீங்கன்னா 1.5ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப வந்து 1.5ஓட 100 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 150ன்னு சொல்லி கிடைக்கும். 3 வந்து மல்டிப்ளை பண்ணா 300ன்னு சொல்லி கிடைக்கும். 0.5 வந்து மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 25ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்ப இது எல்லாத்தையும் வந்து அச்சு செய்யப்படுக்கலாம். 5ஆம் டேபிள் அடி கொடுக்கலாம். பாருங்க என்ன வரும், 10 30 60 5ன்னு சொல்லி வரும். அகைன் ஒரு 5 டேபிள் அடி கொடுக்கலாம். 2 3 12 1ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பாருங்க இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து சேமா வரல. ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பேட்டர்ன்ல போயிருக்குன்னா 2:3:12:1 அப்படிங்கிற பேட்டர்ன்ல வந்து இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 61வது சம் பார்க்கலாம். இப்ப இதுல வந்து எது கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 37 4 9 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2வது மற்றும் 3வது எண்களின் பெருக்கு தொகையுடன் 2ஐ கூட்டினால் முதல் எண் கிடைக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க 2வது எண்ணையும் 3வது எண்ணையும் மல்டிப்ளை பண்ணலாம். பாருங்க 4 × 5 என்ன வரும், 20ன்னு சொல்லிட்டு வரும். 20 கூட 2 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, 22ன்னு சொல்லிட்டு முதல் எண் கிடைச்சிச்சு. ஆப்ஷன் பி பாருங்க 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 4ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணா 32 கிடைக்கும். 32 பிளஸ் ஒரு 2 34ன்னு கிடைச்சிச்சு. பாருங்க ஆப்ஷன் பி ல 34 கிடைச்சிச்சு. ஆப்ஷன் டி பாருங்க 4 × 13 4ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 52ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 52 கூட 2 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 54 இங்க பாருங்க முதல் எண் கிடைத்து விட்டது. சரி ஆப்ஷன் சி பாருங்க 4 × 9 4ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா 36ன்னு வரும். 36 பிளஸ் 2 நம்மளுக்கு 38ன்னு சொல்லி வந்திருக்கணும். ஆனா நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 37ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க 62வது சம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4 16 24 12 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த எண்கள் பாத்தீங்கன்னா 1:4:2:8 அப்படிங்கிற விதத்துல வந்து போயிருக்கு. சரி பார்க்கலாம். பாருங்க ஆப்ஷன் பி பாருங்க 2வது டேபிள வந்து டிவைட் பண்ணலாம். 2வது டேபிள டிவைட் பண்ண என்ன வரும், 1 2 4 2 8ன்னு வரும். 2 2 4ன்னு வரும். 8 2 16ன்னு சொல்லிட்டு பாருங்க மேல இருக்கிற அதே பேட்டர்ன்ல வந்திருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம், அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க 3வது டேபிள வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். இப்போ 1 3 3 4 3 12ன்னு வரும். 7 3 6 8 3 24ன்னு சொல்லிட்டு பாருங்க அதே பேட்டர்ன்ல வந்து இதுவும் வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து செக் பண்ணலாம். பாருங்க 4வது டேபிள வந்து டிவைட் பண்ணலாம். நான் பாருங்க 1 நாள் 4 4 16 6 நாள் 24 3 12ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சோ அப்ப இது வந்து டிஃப்ரெண்டா வந்திருக்கு. இதுக்கு சம்பந்தம் இல்லாம வந்திருக்கு. பாருங்க இது டிஃப்ரெண்டா வந்திருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 63வது சம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 7 114 11 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனைத்து குழுவிலும் அடைப்புக்குள் இருக்கும் எண் அதற்கு வெளியில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகையின் 2 மடங்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கேள்வியே வந்து கொஞ்சம் தப்பாதான் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். சரி பாருங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த வெளி இருக்கு இல்லையா, இந்த எண்ணை வந்து ஆட் பண்ணி வெளியே இருக்கிற எண்களை வந்து கூட்டி அதோட 2 மடங்கு தான் வந்து இந்த அடைப்புக்குறிக்குள்ளுக்கு இருக்கிற எண் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க இப்ப 8ஐயும்
9ஐயும் வந்து ஆட் பண்ணணும், கூட்ட தான் சொல்லியிருக்காங்க. அப்ப கூட்டினான்னு பாத்தீங்கன்னா 17ன்னு சொல்லி வரும். 17ஓட 2 மடங்கு, அப்ப 2 மடங்குனா 2ஆல மல்டிப்ளை பண்ணும். ஆனா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 34ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ கரெக்டா தான் வந்திருக்கு. ஆப்ஷன் பி பாருங்க, 5 12ன்னு இருக்கு. அப்ப 5ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணனா நம்மளுக்கு 17ன்னு கிடைக்கும். 17ஓட 2 மடங்கு என்னது 34 தான் வரணும். ஆனா இங்க வந்து 120ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, 5ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், 60ன்னு கிடைக்கும். 60ஓட 2 மடங்கு பாருங்க 120ன்னு சொல்லி வருது. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கோம். செகண்ட் ஒன் பாருங்க, நம்ம மல்டிப்ளை பண்ணாதான் அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிற நம்பர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க, 9ஐயும் 16ஐயும் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா நம்மளுக்கு 25ன்னு கிடைக்கும். அப்ப 25ஓட 2 மடங்கு பாத்தீங்கன்னா 50 தான் வரணும். ஆனா இங்க 270ன்னு கொடுத்துருக்கு. சரி, மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போ 9 × 16, இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 144ன்னு கிடைக்கும். அப்ப இதோட 2 மடங்கு பாத்தீங்கன்னா 288ன்னு வருது. பட் ஆனா நம்மளுக்கு வந்து இங்க பாருங்க 270ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ கேள்வியே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குது, தப்புதான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 64வது சம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 6, 12, 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அனைத்து அடைப்புக்குள் இருக்கும் எண் அதற்கு வெளியில் உள்ள எண்களின் வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு ஆகும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பாருங்க, அப்போ வந்து அடைப்புக்குறிக்கு வெளியே இருக்குது இல்லையா, அதோட வர்க்கங்களோட வேறுபாடு தான் உள்ள இருக்குதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. இப்ப ஆப்ஷன் ஏ எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா 1 ஸ்கொயர்டு மைனஸ் 9 ஸ்கொயர்டு என்ன வரும், 1 ஸ்கொயர்டு 1 தான் வரும். 9 ஸ்கொயர்டு பாத்தீங்கன்னா 81. இப்ப ஆன்சர் எனது மைனஸ் 80ன்னு சொல்லி வரும். பாருங்க, ஆப்ஷன் ஏக்கு வந்து கரெக்டா வந்துருச்சு பாருங்க. ஆப்ஷன் சி பார்க்கலாம். பாருங்க, 7 ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஸ்கொயர்டு. 7 ஸ்கொயர்டு பாத்தீங்கன்னா 49. அப்ப 4 ஸ்கொயர்டு பாத்தீங்கன்னா 16. அப்ப இதுல இருந்து கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 33ன்னு சொல்லி கிடைக்கும். பாருங்க, கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் டி பாருங்க, 11 ஸ்கொயர்டு மைனஸ் 3 ஸ்கொயர்டு. 11 ஸ்கொயர்டு நம்மளுக்கு தெரியும் என்னது 121 மைனஸ் 3 ஸ்கொயர்டு 9. இப்ப இது எல்லாத்தையும் கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 112ன்னு சொல்லி கிடைக்கும். பாருங்க, கிடைச்சிருச்சு. இ பார்க்கலாம். ஆப்ஷன் இ 8 ஸ்கொயர்டு மைனஸ் 5 ஸ்கொயர்டு. அப்ப 8 ஸ்கொயர்டு என்ன வரும், 64ன்னு சொல்லி வரும். அப்ப 5 ஸ்கொயர்டு 25. அப்ப கழிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 39ன்னு கிடைக்கும். இங்க பாருங்க, கிடைச்சிருச்சு. சரி, ஓகே, ஆப்ஷன் பி வந்து செக் பண்ணிடலாம். 6 ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்டு. 6 ஸ்கொயர்டு எனது 6 36ன்னு சொல்லி வரும். அப்ப 2 ஸ்கொயர்டு 4. அப்ப 36ல இருந்து 4 கழிச்சா நம்மளுக்கு 32ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 12ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, லாஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி 441 7 தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, அடைப்புக்குள் இருக்கும் எண் அதற்கு வெளியில் உள்ள எண்களின் கணங்களின் கூட்டுத்தொகைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, இதுல இருக்கிற கணங்களோட கூட்டுத்தொகைன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ பார்க்கலாம் பாருங்க. இப்போ 1ஓட கியூப், 1 கியூப் 2 கியூப் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் அடைப்புக்குறிக்குள்ளுக்கு இருக்கிற நம்பர். இப்போ 1 கியூப் 1 தான் வரும். 2 கியூப் பாத்தீங்கன்னா 8. அப்போ 9. இங்க பாருங்க, கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் பி பாருங்க, 3 கியூப் பிளஸ் 6 கியூப். 3 கியூப் பாத்தீங்கன்னா 27. 6 கியூப் பாத்தீங்கன்னா 216ன்னு வரும். அப்ப இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 243ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் சி பாருங்க, 5 கியூப் பிளஸ் 9 கியூப்னு வரும். இப்ப 5 கியூப் பாத்தீங்கன்னா 125 பிளஸ் 9 கியூப் பாத்தீங்கன்னா 729ன்னு சொல்லி வரும். இப்ப இது எல்லாத்தையும் கூட்டினானா 854ன்னு சொல்லி இந்த நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆப்ஷன் டி வந்து செக் பண்ணிடலாம் பாருங்க. 4 கியூப் பிளஸ் 7 கியூப். இப்ப 4 கியூப் பாத்தீங்கன்னா என்னன்னா 64 பிளஸ் 7 கியூப் பாத்தீங்கன்னா 343ன்னு சொல்லி வரும். அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 407ன்னு சொல்லிட்டு வரும். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 441ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து
ஆர்எஸ் அகர்வால் புக்ல வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருக்க டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா சாப்டர் 3ல இருக்கிற வகை 4 வந்து இன்னைக்கோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு பாத்தீங்கன்னா வகை 5ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.